உலகத்தை மேற்கொள்ளாமல் நாம் பரிசுத்தமாக நடக்க முடியாது. உலகம் நமக்கு வெளியில் இல்லை, நமக்கு உள்தான் இருக்கிறது. சரி, உலகம் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்ப்போம். ஒன்று, பிறர் காண நாம் செய்கிற மாய்மால செய்கைகள் உலகம். 2, பணத்தை, உலகப் பொருளை ஆராதிப்பது உலகம். 3, நாளைய பற்றிய கவலை. இந்த மூன்றும் தான் உலகம். இவைகளிலிருந்து விடுதலை ஆகாத எவனும் உலகத்தானே. எவனும் அவனால் பரிசுத்தமாக நடக்க முடியாது. இவைகளை குறித்து இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். பிறர் காண நாம் செய்கிற தர்மங்கள், ஜெபங்கள், நீண்ட அங்கி போன்ற மற்ற பக்தி கிரியைகள் உலகம் நமக்குள் இருப்பதை காண்பிக்கிறது. நம் ஜெபங்கள் மறைவாக இருக்க வேண்டும். கதவை மட்டுமல்ல, ஜன்னலையும் சேர்த்து சாத்து என்கிறார் இயேசு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா காண வேண்டுமானால் நம் பக்தி, ஊழியம், நற்கிரியல் யாவும் அந்தரங்கமாக இருப்பது கட்டாயம். கவலை, பயம் இவைகள் நாம் உலகத்தானா அல்லது தேவனுடையவனா என்பதை நமக்கு காண்பிக்கின்றன. கவலைப்படுபவன் எவனும் உலகத்தானே. அவன் இன்னமும் தேவனை புரிந்து கொள்ளவில்லை. தேவனை புரிந்து கொள்வதுதான் வெளிச்சம். அவரை புரிந்து கொள்வதில் மட்டுமே இருக்கிறது பரிசுத்தம், நீதி, ஜெயம் எல்லாம். அவரை புரிந்து கொண்டவன் உலகத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அவரை புரிந்து கொள்ளாதவன் எவ்வளவு வேதம் படித்தாலும் விடுதலை ஆவதில்லை. மோசேயின் 10 கற்பனைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இயேசு நமக்கு அருளிய கற்பனைகளுக்கு கொடுத்திருந்தால் மத்தேயு 6, 7, 8 படிக்கிறோம். கிறிஸ்தவம் ஒளி அடைந்திருக்கும். இயேசுவின் கற்பனைகள் அனைத்தும் நம்மை தேவனை அறிகிறதில் தெளிவானவர்களாக ஆக்குகின்றன. அவைகளில் சிறிதான ஒன்றையாகலும் மீறாமல் நடந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்கிறார் மத்தேயு 5:19. மீறினால் இருள், மீறாவிட்டால் பவுல் யோவான் போல வெளிச்சம். மீறினபடியால் அவர் கற்பனைகளையே நாம் மறந்து விடுகிறோம். அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடம் அன்பாக இருக்கிறான். நானும் அவனிடம் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார் யோவான் 14:21. அவனே பரிசுத்தமாக வாழ்வான்.